Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நல்லா இருப்பீங்க. ஆண்டவருங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே விருப்பப்பட்டு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிறைவாக பதில் தருவார். சங்கீதம் திருப்பாடல் 121 இரண்டாவது வசனம் சொல்கிறது, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். என் அன்புக்குரியவர்களே, உதவிக்காக நாம் ஏங்குகிறோம். யாராவது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று நம்ம ஏக்கத்தோடு காத்திருப்போம். பல நேரங்களில் இந்த உதவி என்பது எந்த இடத்தில் தேவைப்படுகிறது? ஒருவன் பலவீனம் அடையும் பொழுது, இயலாமையில் இருக்கும் பொழுது, பொருளாதார கஷ்டங்கள் வரும் பொழுது, யாருமே இல்லை துணைக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில விடப்படும் பொழுது கண்டிப்பாக உதவிக்காக நாம் ஏங்குகிறோம், ஆசைப்படுகிறோம். அதற்காக எந்த விதத்திலாவது நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான அந்த உதவியை கிடைச்சிடாதான்னு ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த உதவி செய்கிற மனிதர்கள், உதவி செய்கிற உறவுகள், இவங்க எல்லாம் பல நேரங்கள் அந்த தேவையின் மத்தியில் வருவதில்லை. ஏன் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில பார்க்கிற ஒரு விதம் என்னன்னா, இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க என்ன கூப்பிடுங்க, ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கேளுங்க. ஆனா எதுவுமே தேவைப்படாத பொழுது எல்லாரும் இப்படி சொல்றாங்க. ஆனா தேவை என்று வரும் பொழுது அநேகர் விலகி விடுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை இன்னைக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு கவலையோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். அதனாலதான் நம்ம வாசித்தோம், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். எவ்வளவு அற்புதமான தேவன் பார்த்தீர்களா? மனுஷங்க கைவிட்டாங்களா? உறவுகள் கைவிட்டாங்களா? உறவுகள் உங்களை உதறி தள்ளினார்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய கரம் இப்போது உங்க வாழ்க்கையில அதிசயத்தை கொண்டு வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது அல்லவா, உன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். என் அப்பா ஏசப்பா என் கூட இருக்காங்க. அவர் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்குனவரு. அவர் என்னை கைவிட மாட்டாரு. அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்க அறிக்கையிடுங்க. உங்க வாழ்க்கையில இப்பொழுது அற்புதம் உங்களை தேடி வருகிறது. அதிசயத்தின் பாதைகள் உங்களுக்கு திறக்கிறது. ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய எங்கள் தேவாதி தேவனே, சங்கீதம் திருப்பாடல் 121:2 நீரே எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். இதோ உதவிக்காக காத்திருக்கிற இந்த மகனை, இந்த மகளை நீர் தொடுவீராக. வியாதியின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, இயலாமையின் மத்தியில் இருக்கக்கூடிய இவர்களை நீர் தொட்டு சுகப்படுத்தும் அப்பா. பொருளாதார கஷ்டங்கள், கடன் பாரங்கள், ஆண்டவரே எங்க போவோம், யார்கிட்ட போவோம், என்ன செய்வோம்னு தெரியலே அங்கலாய்க்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே வாலிப மகனை, வாலிப மகளை நீர் தொடுவீராக. வயதானவர்களை தொடுவீராக. இந்த நேரம் மன கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளித்து நீர் உதவி செய்து ஆசீர்வதியும். உமது கரத்தின் வல்லமை அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 121:2 விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவருடைய உதவியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக
நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.